craziest book ever. Hi guys. AGISL Metropolis apartment. ஜி ரெண்டு பேரும் பொண்ணு பார்க்க போறப்ப இந்த போட்டோ எடுப்பாங்க. கல்யாணமே ஆகாது. அப்படியா? என்ன சொல்றேன்? எப்படி இருங்க சம்பளம் மட்டும் பாத்துக்கிறேன். பின்னாடி ஆரஞ்சு கலர் ஸ்கை சூப்பரா இருக்கு. அவன் கிளம்பிட்டா. நான் கீழே போய் சைக்கிள் ஓட்டுறேன்றானே. இல்ல அந்த ஸ்கை நல்லா இருக்கு. சமையா இருக்கு. கண்டிப்பா எனக்கு டாக்குமெண்ட் அனுப்பி விடுங்க. நல்லா இருக்கு. வேற மாதிரி இருக்கு. டாக்குமெண்டே போட்டு விட்டு. கேமரா கூட நான் ஸ்டெச்ல மாட்டிக்கிறேன். ஸ்ட்ராப் இருக்கு. இல்ல ஹெல்மெட் மாட்டிக்கிறேன். ஹெல்மெட் மாட்டுறதுக்கு ஸ்டாப் கொண்டு வரல. மறைக்காதா? இல்லை கொடுக்கும். இன்னைக்கு குரூப் ரைடு பண்ணியிருக்கிறோம் சிட்டி சைக்கிளிங் கிளப்பில். நம்ம கூட நம்ம கௌதம் வந்துருக்கிறாப்புல கார்கோ சைக்கிளில் பார்ட்னரு. போகும்போது அப்டேட் பண்ணுறோம். எங்க அவங்க எல்லாத்தையும் இது வரைக்கும் வந்ததில் ஃபுல்லாக 20-22 வந்துட்டு இருந்தோம். ஃப்ளைஓவர்னால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. 16-17 போயிட்டு இருக்குது. லோடு வச்சு நான் ஏற்றல. எல்லாம் நம்ம காலுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்கள் பாதையை மறைக்கிறது முன்னாடி கௌதம். விடுங்க அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல ப்ரோ. 3 பேருந்து கிரேடியன்ட் ஏறிட்டு தான் இருக்குது வண்டி. ஃப்ரெண்டு இல்லை காற்று 60 வைக்கணுமோ. ஒரு வைப்ரேட் ஆமிச்சு பிடிச்சிப்பா. அருண் ப்ரோ வண்டியில் 80 kilometers இன் கார்கோ பைக். சும்மாவே போடு. ரைட்டு ரெக்கார்டு போட்டேன். நம்ம இதில் தான் டவுன் ஹில்லில் போயிட்டுருக்கோம். கூட்டு போயிட்டுருக்கார். நீ இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் வண்டி ஸ்லோவாகிட்டா இல்லை ஓட்ட வண்டி குறுக்க முறுக்க ஓட்டினேன். கொஞ்சம் பவர் போகும். போகுது. எனக்கு பவர் போகிற மாதிரி இருக்குல்ல. ஒன்று கீழே அவசியம் போட்டுற மாட்டேன். போடவும் கூடாது. நீ அதை பற்றி யோசிக்கக்கூடாது. எவனும் பேசிடக்கூடாது நம்ம டிரைவிங் சரியில்லைன்னு. அதுக்காண்டி சொல்கிறேன். இதில் ஒன்றும் இந்த ரெடியூ இல்லை அந்த இதில் நெட்டு ஃபேப்ரிக் நல்லா அப்சர்வ் பண்ணிது. நல்லா ஸ்டாக் அப்சர்வ் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் பின்னாடி மெத்த மாதிரி போட்டுருக்கோம். இது ரெண்டே பிளான் தான் இப்போதைக்கு. இவரோட ஸ்காட்டர் டவுனு நல்ல டவுன் மீதிங் டியூட் ஆல்ரெடி டவுனில் தான் இருக்கும். அந்த வாரம் அவர் சுற்றிக்கிட்டு இருக்கார். அவர் போய் பிடிச்சிடலாம். சைக்கிளோட ஸ்பெஷாலிட்டிங்க இவன் உண்மையிலே பிடிச்சதா வீடு. அவர் போய் சேர்ந்துட போறாரு. நீ அங்கே போய்ட்டு கஷ்டப்படுறேன் சார். உங்களை பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ப்ரௌடாக ஃபீல் பண்ணாரு. போட்டு சைக்கிள் அவங்க எல்லாம் ஒன்றா ஓட்டுவாங்க. அந்த டீம் எனக்கு அவர் நல்லா தெரியும். போய்கிட்டே இருக்கும் டியூட். இப்போதான் ட்ரைனிங் வந்திருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்க படிக்கிறது. இன்னும் 5 கிலோமீட்டர். இன்னும் இதே வரலையே டியூட். நம்ம எது வரைக்கும் போகிறோம்? மாவட்டம் உண்மையிலே போகிறோம். போகிறாரு டவுனில் இந்த போட்டுருவோம். அவரப்போ இங்கிட்டு போகணுமையா? லாரி வேறு என்ன சார்? பெருகமட்டில் போய் டமால் உளுந்து மூஞ்சி கிஞ்சிலாம் பேட்ச் போட்டிருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு ஒரு புல்லட்டில் தண்டர்பர்டில் வருவார். நல்லா ஹைட். உங்களோட ஹைட்டாக இருப்பார். கட்சி இப்போ அந்த அண்டர் ஒரு கட்சி வெடி காத்தடிக்குது இப்படி போகுது. மேடி மயில் அந்த மாதிரி போகிற வண்டி பெடலாம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். எதுவுமே தெரியாதுல்ல. நீ ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்ன காட்டாலும் தெரியாது. அந்த மோஷனில் ஃபிக்ஸ் ஆயிரும். டியூட்டி வெயிட்டிங். வேமா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீ வண்டி ரெடி பண்ணுற நான் ஓட்டுறோம். சிரிக்காத அப்படியே நான் அலையை அப்படி தூக்கிறேன். நீ என்ன கரெக்டாக கையை பிடிச்சி தூக்கிடலாம். என்னால் தூக்க முடியாது. யாரு டியூட்டி எவனாச்சு அவர் வர்றாருல உதயா அவர் பேர். என்ன கேட்குறேன்?
யூட்டர்ன் பண்ணுறாருன்னா அவர் கூட அப்படியே தான் ஆ சந்தோஷம். நம்ம பேசி வராது. ஆ இல்லை மாவு டேம் போகிறாங்கன்னாங்க போக வேண்டியதான். அவர் மாவூர்லாம் போக மாட்டார் டியூட். அந்த பீஸை பார்த்தாமா அவரை அமைச்சு. ஆமாம் டெம்பிள்ஸ் வந்திருக்கு. அடுத்த 5 கிலோமீட்டரில் டீ ஸ்டாப். எல்லாம் ரோட் பைக் இது நமக்கு 1/2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கு டியூட். வந்துருச்சா? ஓ 25 கிலோமீட்டர் வீட்டில் இருந்து வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டர் வரும். என் வீட்டிலேருந்து 22 கிலோமீட்டர் வரும். போட்டு டியூட். அவனை போட்டு டியூட். நான் போய் கம்மியாக பிடிச்சிக்கிறேன் அப்படியே காலை வச்சு. கிளைவரத்தில் நின்னோம்னா நான் போய் வண்டியை காலை வச்சு மிதிச்சு கரெக்டாக இருக்கும். நான் கையை வச்சு பிடிச்சிக்கிறேன். பிடிச்சி காலை வச்சு மிதிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். வண்டி போய்கிட்டே இருக்கலாம். நான் எப்படி வச்சுக்குவேன்? கால் இருக்குல்ல. இல்லை கம்பியில் தொங்கிடுவேன் டியூட். இருக்கோம். ஆனால் என்ன எட்வின் அடிக்கல. எட்வின் அடித்தா சப்போர்ட் பண்ணுவார் பார்த்தா அன்றைக்கி எட்வின் அடிக்கலை. உள்ளுக்குள்ளே நிறையா ஸ்பேர் போட்டுச்சு கண்டிப்பாக. இந்த வண்டிக்கு வாடகை கொடுத்ததுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. 25 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். 25 கிலோமீட்டரில் நல்லாயிருக்கு. உண்மையில் நல்லாயிருக்கு. சைக்கிள் சூப்பராக ஓடுது. எந்த வித சேதாரமும் இல்லை யாருக்கும். டீ போட்டு டாப் பண்ணோம். நாங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம். ஒரு டீயை குடிச்சிட்டு திருப்பி ஓட்ட வேண்டி தான். இன்றைக்கி 80 கிலோமீட்டர் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். போமான்னு தெரில. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறோமோ அப்டேட் பண்ணுறோம். பேச்சுக்கெல்லாம் கிடையாது. வீட்டு வேமா காத்தடி சேசிங்க அந்த பஞ்ச் போட்டேன். டீமுக்கு ஹாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். பாய் 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 பாய். அடி விட்டு அடிச்சிடும் ப்ரோ. அப்படியே திரும்பி போகிறோம். Nice road. But bus is coming in wrong way. It's clear skies and going with my energy. Dude, cool the dude. கோல்டு விட்டு அப்படியே மூக்குள்ள ஏறுது. எதிர்கால வெளியே போயிடு டியூட். யார் இது? எருமாடு ஒரு வண்டி எப்படி தூக்கும் தெரியுமா? அவர் தான் அது போயிட்டாரு. இல்லை வைப்ரேட் ஆச்சு. டியூட் ஏற்றம். பாட்டி சாமன் பேரா எரிக்கா வண்டியில் எங்கே போகுது. டியூட் ட்ரிபிள்ஸ் ஓட்டுவியா? அகலம் பத்தாது. ட்ரிபிள்ஸ் இதுக்கே குழி விடும்போது பிரேக் நல்லா அருமையான ஸ்பீடாக போய்ட்டு இருந்தோம். நல்லா டைலேட்டு 26 போய்ட்டு இருக்கு. இந்த கம்மாத்தோட அப்புறம் போக முடியாது. பிரேக் மட்டும் தான் கொஞ்சம் அப்படி ஸ்கெட்சியாக இருக்குது. மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை.
டியூட் ட்ரெய்லர் சரிடா கேளுடா. எனக்கு இதோட கண்டிங் ஸ்பீட் கூட இருக்க மாதிரி வேணும்னு சொல்லி ஒரு 400 500 வருவாங்க. அது வாங்க கேட்டுப்பாரு. டீலிங்க்லாம் அந்த மாதிரி உட்காந்து சம்பளம் போட்டால் சாயிற மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை இங்கே இருக்குது. அது பேக்கெட்டில் சொல்லி வர டாக்கிங் இல்லாட்டி வேஸ்ட். அது நம்மளை திக்கிடுவான் வடக்கன். அடிக்கிறாங்க டியூ டக்குன்னு அந்த ஃபேமிலி ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதனால நான் தைரியமாக கை நீட்டுறேன். யாரும் இல்லை போலீஸ் புக்கில். டியூட் என்ன வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அவர். டியூட் வந்ததே பெருசு டியூட். புது விதமான அனுபவம். அவ்வளோதான். ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துட்டு சைக்கிளிங். எங்கடா போனால் சைக்கிளிங் காணாமல் போயிடும். வீக்கெண்ட் டன் ரெஸ்டட். ஸ்பீட் பிரேக் மட்டும் இல்லைனா நம்மளோட போயிட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை டியூட், மெதுவாக போகலாம். 50 ஸ்பீட் பிரேக் இருக்குது. ஏன்னா இவ்வளோ சும்மா ஸ்பீட் பிரேக் இருக்குது. கம்மியாக கட்ட எல்லாம் ஸ்பீட் பிரேக்கில்ன்றான் இந்த ஏரியாவில். அதுக்கு பின்னாடி ரோட் இருக்குல்ல, அந்த ரோட்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த இது வழியாக போகிறது. ரோடு ஊடையில் ஒரு ஸ்ட்ரெச் நல்லா இருக்காது. அவன் பின்னாடி வச்சு கட்டடி டியூட் நான் ஒன்றா கையில் முன்னாடி காமி என்ன பஸ் நிப்பாட்டுவான் பார்த்து. பாத்திமா நிப்பாட்டுவான். டவுன்ல அந்த மாதிரி டைம் எல்போடு போய் மாட்டிக்கிட்டேன். இது வராது இப்போதைக்கு. வந்துட்டா நம்ம சுற்றுலாம் போவாது. வேறு கிட்ட போயிட்டேன். இது வரல. டியூட் மெதுவாகவே போவாங்க, சிக்னல் போட்டுருவாங்க. பண்ணிட்டேனே பண்ணிட்டேன். இறங்குறதுக்கு முன்னாடியே சிக்னல் வரும். இறங்குற கொடுத்த சிக்னல் கண்டென்ட் கிடைக்கிற மாதிரி எவ்வளோ வரலாம். வண்டிக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா அது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஓட்ட ஸ்லோவாகிடுவாங்க. சைக்கிள் மாதிரி இருந்துச்சுன்னா அவன் பாட்டு கரெக்டாக நம்ம முன்னாடி கட்டி அடிப்பான். அப்படி கட்டி அடிச்சானா அவ்வளோதான். அவன் தான் டியூட் அங்கே கண்டென்ட்டை வேகமாக போட்டு சூரியனும் சந்திரனும் யாரிக்கணும் சொல்லு 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 பேருமா வைவாங்க. கரெக்டாக அந்த ஏசா பிரச்சனைக்காக எடுப்போம். நான் அந்த பிள்ளை பறக்கும்போது போல ஒட்டி வச்சிருந்தேன். தூக்கிட்டாங்க உடனே பார்த்த உடனே தூக்கிட்டாங்க. 30 கொஞ்சம் டெய்லி ஓட்டுறது. ஃபஸ்ட்லாம் எவனும் 30 ஓட்டுறது இல்லைல்ல. இப்போ தான் நான் ரேஸ் அது ஓட்டுறாங்க. சைக்கிள் அந்த அளவுக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. வண்டி 16-15 போகுது.
பாட்டு பற்றி பாட்டு போட கூடாதே, மூச்சு விடத்துக்கே இங்கே டைம் இல்லாமல் இருக்கு. வண்டி அசால்ட்டாக 26, 27 போகுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கௌதம் பையன் தான். வெயிட் எங்கிருந்தால டவுன்ஹில் ஜல்லுன்னு போகுது. இந்த ஆரோ போச்சுன்னா 30 போயிடுது, 31. வண்டி இழுக்கவா தூக்கிடும். பிரேக் அடிக்குது நீ ஊற்றினா. ஒழுங்கு ஆட்டோட வண்டி வாங்க போயிருக்கோம். நல்லா போகுது. இன்னும் 34 இருக்குது. வாங்க வாங்க வாங்க. மணி 9:05. ட்ரெயினே சுமார் 4 ரேடு வரனாலே போதும். ரிப்போர்ட் போட்ட கிளைமிங் நமக்கு பிளாட்ரி மட்டும் தான் ஓட்ட முடியும். தேவையில்லாத இருக்கு. தேவையில்லை. டாபா வண்டியில் வச்சுக்கலாம். ஆமாம், இருக்கிற பேக் எடுத்து அங்கங்கே தங்கோட்டு ரெடி பண்ணுங்க. பிஆர் மோட்டோ அதாச்சும் சரி போ. போக முடியாது, மெயின் ரோடு தான். அந்த பாலத்துக்கு தரீங்க. காலையில் ஒரு நாள் ஆச்சு. எனக்கு 1.5 கிலோமீட்டர் வரும். 1.5 கிலோமீட்டர் வரும் நம்ம வீடு. பேலன்ஸாக அதான் 52 கிலோமீட்டர் கிட்ட ஆயிருக்குது. சரி, 51 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆயிருக்குது. இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சைக்கிளை பற்றி கொஞ்சம் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். See you guys. பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.